பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. ஜூபிட்டர் BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து எல்இடி டூம் தான் வரும். இது வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணின உடனேயே அந்த லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால என்னென்னா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா, அதனால் அந்த சாக்கெட் வந்து மெல்ட் ஆகி அந்த சாக்கெட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு. இந்த சாக்கெட் எரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய இந்த ஒயர் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து மெல்ட் ஆனனால இந்த எல்இடி டூமில் இருக்கக்கூடிய அந்த பல்ப் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. நம்ம அந்த ஒயரில் லைன் எல்லாம் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால் பல்ப் ரெடி பண்ண முடியலை. அதுவும் இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து இதில் பல்போட வெளிச்சம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அது அவருக்கு பத்தலை. கொஞ்சம் ஹெட்லைட்டு டூம் வந்து எனக்கு வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம 3 பின் ஹோல்டர் வச்சு ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு நம்ம வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்னா 3 பின் ஹோல்டரில் நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை மாதிரி சாதா பல்பும் போட்டுக்கலாம், எல்இடி பல்பும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் டிசி லைன் கொடுத்துருக்கிறனால நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த எல்இடி டூம் இருக்கும்போது ஹெட்லைட் வந்து நம்ம டிம் அண்ட் டிப் மட்டும்தான் தெரியும், நம்ம பாஸ் லைட் போடும்போது தெரியாது. ஆனால் இதில் வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஹெட்லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது பாஸ் சுவிட்ச் நம்ம போடும்போது எவ்வளோ கிளியரன்ஸாக தெரியுது பாருங்கள். இதில் வந்து நம்ம BS3க்குள்ளே டூம் போட்டு நம்ம ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஹெட்லைட் சுவிட்ச் வச்சிங்க அப்படின்னா பல்பு ஃபியூஸ் போனாலும் நீங்கள் வந்து வேறு பல்பு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு செலவும் கம்மி. இதோட ஃபுல் வீடியோ லைன் கொடுக்குற வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் i3s BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து செல்ஃப் அடிக்காது, ஆனால் கிக்கரில் ஸ்டார்ட் ஆகும். நம்ம லைன் செக் பண்ணி பார்த்ததில் வண்டியில் இருக்கக்கூடிய இந்த ECU தான் கம்ப்ளைண்ட். ECUவோட விலை வந்து 5000 ரூபாய்க்கு மேலே வருது. கஸ்டமர் வந்து என்னால் இப்போ அது வாங்க முடியாது, அதனால் வந்து எனக்கு நீங்கள் சிம்பிளாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் நம்ம 5 பின் ரிலே போட்டு நம்ம இதில் ஆல்டர் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா உங்களுக்கு i3s மட்டும் வேலை செய்யாது. நம்ம மேனுவலாக வந்து 5 பின் ரிலே போட்டு நம்ம ஆல்டர் பண்ணனால நம்ம எப்பவும் நார்மலாக செல்ஃப் அடிக்கிற மாதிரி நம்ம செல்ஃப் அடிச்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது வந்து ஆஃப் ஆகும் இல்லையா, அந்த ஆஃப் ஆகுறது வந்து வேலை செய்யாது. உங்களுக்கு அப்படி i3s வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ECM போட்டு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது, எனக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியில் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி 5 பின் ரிலே போட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க. நம்ம கீ ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணின உடனே மேலே எரியக்கூடிய அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டு கூட நம்மளுக்கு ஆஃப் ஆயிரும். இதில் எந்த ப்ராப்ளமே இருக்காது, வண்டி வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஆல்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.